ஏன் நீங்கள் இப்படி சொல்ல வேண்டும்? அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் உன்னுடைய நியாயம் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறதும் என்று நீ சொல்வானேன். பூமியின் கடையாந்தரங்களை படைத்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இலை படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் எடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். எங்கள் அன்பின் ஆண்டவரே, சோர்ந்து போகிறவனுக்கு நீர் பலன் கொடுக்கிற தேவன், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு கர்த்தாவே காரியங்களை வாய்க்க பண்ணும். உம்மை நோக்கி அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசமடைய செய்யும். நீர் எல்லாவற்றையும் செய்கிற தெய்வமாயிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். உமக்கே நன்றிகளை துதிகளை வேறெடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரின் அன்பை பரப்ப லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.